ஹாய் வணக்கம் மக்களே. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்ம அனிமி டைம்ஸில் ஒரு முக்கியமான அனிமியோட தமிழ் டப்பிங்கை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது மற்றும் அதை தவிர வேறு என்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நண்பா. அதோட சேர்த்து உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். சரி, இதில் முதலாவது என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்ம அனிமி டைம்ஸில் கொஞ்ச நாள் எந்த அனிமியோட தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஹிந்தி டப்லேயுமே நிறைய அனிமி கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியாக புளுலோக் அனிமியோட ரீடப் தான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லேயுமே நம்ம அனிமி டைம்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா எந்த அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்போ ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ ரெண்டு முக்கியமான அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமன் ஸ்லேயர் அனிமியோட சீசன் 1 மற்றும் டெத் நோட் அனிமியும் தான். எதுவுமே தெரியாம ஒப்படியாங்கிற. ஸோ இதில் முக்கியமாக இந்த டீமன் ஸ்லேயர் அனிமியோட சீசன் 1க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம கிரஞ்சிரோல சீசன் 1 தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணாமல் அதுக்கு அடுத்தடுத்த சீசனுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனாலேயே இந்த அனிமியை நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 1 நம்ம அனிமி டைம்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 5 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் தடவை இந்த அனிமியை கொண்டு வரைக்கும் முதல் 3 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வீக்லி 3 எபிசோட்டை தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா 2 நாள் கழிச்சு அடுத்த 2 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த உடலில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த டீமன் ஸ்லேயர் அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல் பண்ண தமிழ் டப்பிங்கை விட இப்போ ரொம்ப நல்லாவே நம்ம அனிமி டைம்ஸ்ல பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இது மட்டுமா என்ன ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. ஸோ அதுலயுமே முக்கியமா நம்ம ரகுவரன் வாய்ஸ் ஆக்டருமே இதுல டப் பண்ணியிருக்காரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு வாட்டி டீமனா மாறினவங்க திரும்பவும் மனுஷனா மாற மாட்டாங்க. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பென்டன் மற்றும் சின்ஜானுக்கு வாய்ஸ் கொடுத்தவர் தான். ஸோ இதை தவிர நம்ம சோலோ லெவலிங் மற்றும் முக்கியமாக நம்ம நர்டோ ஷிப்டர்லையுமே ஒபிட்டோ என்ற கேரக்டருக்குமே இவர் தான் டப் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட இந்த செப்டம்பர் 12 நம்ம டீமன் ஸ்லேயரோட நியூ மூவியுமே ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதுலேயுமே இவர் டப் பண்ணியிருக்காரு. ஜாலியா ஆரம்பிக்கிறோம், ஃபன் பண்ணுறோம். Big fan of your work. Glad. ஸோ இப்படி இருக்க டெத் நோட்லேயுமே ஏற்கனவே நம்ம கேட்ட ஒரு வாய்ஸ் ஏதாவது கொண்டு வருவாங்கன்னு போய் பார்த்தா தான் தெரியுது. நியூ டப்பிங் ஆர்டிஸ்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த ரியூக்கோட வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னே எனக்கு தோணுது. என் பேரு ரியோக். இந்த டெத் நோட்டை நான் தான் போட்டேன். ஐயோ என்னப்பா இது? அதை தவிர்த்து மெயின் கேரக்டரோட சைட் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே டப் பண்ணியிருக்காங்க. எனக்கு டக்குன்னு சும்மா பேர் வச்சாங்க. ஃபிகர்ல சும்மா டக்குன்னு மாட்டோம். இதை தவிர்த்து நம்ம லைட்டோட வாய்ஸுமே ரியூக் வாய்ஸோட பார்க்க கொஞ்சம் ஓகேவா தான் இருக்குது. டெத் நோட் மரணத்துக்கெல்லாம் நோட் புக்கா? அதோட முக்கியமாக இந்த எல்லுக்கும் லைட்டுக்குமே ஒரே வாய்ஸ் இந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏற்கனவே ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்ல பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதை தவிர்த்து நான் இப்போ தான் முதல் முறையாக இந்த அனிமியை தமிழ் டப்ல பார்க்குறீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. முடிஞ்சா நீங்களுமே ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்லையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிலீஷ் டப்லையுமே இந்த அனிமிக்கு சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக டெத் நோட் அனிமியில் 37 எபிசோட் இருக்குது நண்பா. ஸோ அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியை டப் பண்ணதை விட இதை கொஞ்சம் பெட்டராக டப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். வீக்லி 2 எபிசோட ரிலீஸ் பண்ண போறாங்களா அல்லது 2 நாளைக்கு அடுத்தடுத்த எபிசோடுமே ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டெத் நோட் அனிமி ஒரு முக்கியமான அனிமி. ஏன்னா நிறைய பேர் இந்த அனிமியை பார்த்து தான் அனிமி பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு வேர்ல்ட் லெவல் ஃபேமஸான ஒரு அனிமி. ஸோ இந்த அனிமி யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏன்னா அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியுமே நம்ம அனிமி டைம்ஸ்ல தமிழ் பண்ண படு மோசமா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த அனிமிக்கு பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. முக்கியமா இந்த சீன்ல எந்த மாதிரி டப் பண்ண போறாங்கன்னு தெரியல. நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பார்த்திபன், தலை நிமிர்ந்து நடங்க. சரி, இதுக்கப்புறமா நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட லாஸ்ட் அட்டாக் மூவி நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல கூடிய சீக்கிரமா கொண்டு வர போறாங்க நண்பா. அதாவது ஃபைனல் சீசன்ல ரிலீஸ் ஆன எபிசோட தான் ஒரு மூவியா சேர்த்து ரிலீஸ் பண்றாங்க. இதை தவிர்த்து நம்ம அனிமி டைம்ஸ் இந்தியாங்கிற யூடியூப் சேனல்ல சீசன் 1 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல இருக்க எல்லா எபிசோடுமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யூடியூப்லயே நீங்க போய் பாத்துக்கலாம். இதுக்கப்புறமா அடுத்தடுத்த சீசனுமே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல, ஒரு சில எபிசோட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா பார்க்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ கூடிய சீக்கிரமா நம்ம கிரஞ்சி ரோல்லையுமே இந்த அனிமையை ரீட் பண்ணி கொண்டு வர போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்ம கிரஞ்சி ரோல் டப்புமே நீங்க பார்க்கலாம். ஸோ அதை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை பத்தி ஏதாவது அப்டேட் கிடைச்சாலுமே நம்ம சேனல்ல சொல்லுவோம். சரி, இதுக்கப்புறமா நம்ம கண்டர் எக்ஸ் கண்டர் அனிமியோட தமிழ் டப்பிங் ஆகஸ்ட் 25 அதாவது வர மண்டே டு ஃப்ரைடே நைட்டு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இதுவுமே ஒரு தரமான அனிமி. முக்கியமா சொல்லப்போனா இதுல வர கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் பார்க்க மிஸ் பண்ண ஒரு அண்டர்ரேட்டட் அனிமியா கூட இந்த அனிமியை சொல்லலாம். ஆனா அந்த டைம்ல நம்ம நருட்டோ ஷிப்டோனுமே நம்ம சோனியா சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் இந்த அனிமியை பார்க்க மாட்டீங்க. இந்த டைம்ல ஏன் ரிலீஸ்
பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே திருப்பி ரீடெலிகாஸ்ட் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் பண்ணுவாங்கன்னு தோணுது. பார்ப்போம். இதுக்கப்புறமா இந்த கண்டர் கண்டர் அனிமி டெலிகாஸ்ட் பண்ணி முடிய நைட்டு 10 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நம்ம ஒன் பீஸ் அனிமியுமே தமிழ் டப்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது சீசன் 2 டெலிகாஸ்ட் பண்ண போறது இல்லை நண்பா. சீசன் 1 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் தான் ரீடெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ சீசன் 2 ரிலீஸ் ஆகாமனு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. ஏன்னா நம்ம மை ஹீரோ அகாடமியாக்கு டப் பண்ண டீமை வச்சு தான் ஒன் பீஸ் அனிமியுமே டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே டீம் தான் இப்போ கண்டர் கண்டர் அனிமியுமே டப் பண்ண போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒன் பீஸ் அனிமியோட சீசன் 2 இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு சாத்தியம் இல்லை. சரி, இதுக்கப்புறமா நம்ம டான் அனிமியோட சீசன் 2 முதல் 7 எபிசோட் ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்ல ரிலீஸ் ஆயிட்டு, இதுக்கப்புறமா இன்னும் 5 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதுக்கான ஒரு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கப்புறமா அப்பத்தகரி டைஸ் அனிமியோட சீசன் 3 இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன போஸ்டருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமியோட முதல் 2 சீசனுமே நம்ம கிரஞ்சி ரோல்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. மாஸ்டர் நெக்ஸ்ட் நம்ம சோனியா சேனல்ல நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் ஆகி முடிய நைட்டு 10 மணிக்கு கிரஞ்சி ரோல் பிளாக் கண்டு இந்த கோட் ஆஃப் ஹை ஸ்கூல் அனிமியை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த அனிமியுமே டெலிகாஸ்ட் பண்ணி முடிகிறதால இதுக்கு பதிலாக இன்னொரு அனிமி, அதாவது ஏற்கனவே நம்ம கிரஞ்சி ரோல ரிலீஸ் ஆன ஒரு அனிமியை அந்த டைம்ல கொண்டு வர போறாங்க. போதுமா மகாபிரபு, போதுமா? சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.